This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. உங்களுக்கு அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. 3 நிமிடங்கள் ஸ்பீடு. கைரேகை பதிந்ததுமே கார்டுக்கு பொருள். தமிழக கூட்டுறவுத்துறை ஹாப்பி நியூஸ். அத்தியாவசிய பொருட்கள் ஒரு குடும்ப அட்டைதாரருக்கு வழங்குவது தற்பொழுது 2 முதல் 3 நிமிடங்களே மட்டுமே ஆவதால் ஒரு நாளிதழில் தெரிவிக்கப்பட்டுள்ள செய்தியில் உண்மைத்தன்மை இல்லை என்று கூட்டுறவுத்துறை தெரிவித்துள்ளது. அத்துடன் இது தொடர்பான விளக்கத்தையும் அறிக்கை மூலம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. இதன் விவரங்களை என்ன என்பதை பார்ப்போம். ரேஷன் பொருள் வழங்குவதற்கு முன்பு பிஎஸ்ஓ இயந்திரத்துடன் எடை போடும் தராசையும் இணைக்கப்பட்டிருக்கிறது. எடை தராசு நெட் மூலம் இணைக்கப்பட்டுள்ளதால் தராசில் உள்ள பொருட்களின் எடை அளவுக்கு தான் பில்லும் வரும். ஆனால் பிஎஸ்ஓ மிஷினுடன் தராசு இணைப்பு திட்டத்தால் சரியான எடையில் பொருட்கள் விநியோகம் செய்யப்படுகிறது. ஆனால் அரிசி, பருப்பு, சர்க்கரை என ஒவ்வொரு பொருளுக்கும் கார்டுதாரர்களிடமும் கைரேகை பதிவு செய்ய வேண்டும் என்பதால் கார்டுக்கு 20 நிமிடங்கள் ஆகிறதாம். இந்த கால விரயத்தை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் பரவலாக எழுந்தது. கூட்டுறவு நியாய விலை கடைகளில் பிஓஎஸ் கருவியுடன் எடை தராசினை இணைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு 28,736 கூட்டுறவு விலை நியாய விலை கடைகளில் இணைப்பு ஏற்படுத்தப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. மின்னணு எடை தராசுடன் விற்பனை முனைய கருவி இணைக்கப்பட பிறகு தற்பொழுது விற்பனை முனைய கருவிகளில் கைவிரல் ரேகையை பதிவு செய்த பின்னர் அத்தியாவசிய பொருட்களை ஒரு குடும்ப அட்டைதாரருக்கு வழங்குவதற்கு தற்பொழுது 2 முதல் 3 நிமிடங்கள் மட்டுமே ஆகின்றன. தற்பொழுது பகுதி நேர நியாய விலை கடைகளில் உள்ள பழைய விற்பனை முனைய இயந்திரத்தில் கைவிரல் ரேகை சரிபார்க்கும் முறை எந்தவித சிக்கலும் இல்லாமல் செயல்பட்டு வருகிறது. நியாய விலை கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் விநியோகத்தில் ஏற்படும் காலதாமதம் தொடர்பான பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட கருத்துக்களை தொடர்ந்து எந்தவித சிக்கலும் இல்லாமல் அத்தியாவசிய பொருட்களை குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்குவதற்கு தேவையான தொழில்நுட்ப மாற்றங்கள் மென்பொருள் நிறுவனம் மூலமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஒன்றிய மற்றும் மாநில அரசு திட்டத்தின் கீழ் அத்தியாவசிய பொருட்கள் வழங்குவதற்கு தற்பொழுது ஒரு முறை மட்டுமே குடும்ப அட்டைதாரரின் கைவிரல் ரேகை பதிவு செய்யப்படுகிறது. மின்னணு எடைத்தராசில் 35 கிலோ அரிசியும் ஒரு முறையிலேயே எடை போடுவதற்குரிய மாற்றங்கள் தற்பொழுது மேற்கொள்ளப்படுகிறது. அத்தியாவசிய பொருட்களை தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழக கிடங்கிலிருந்து நியாய விலை கடைகளில் நகர்வு செய்யும் முதன்மை சங்கங்கள், சுய எடுப்பு சங்கங்கள், அதன் பணியாளர்கள் ஒருவரை நகர்வு பணியினை கண்காணிக்கும் வகையில் கிடங்குகள் நியமித்து செய்ய வேண்டும். கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்க பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றதை தொடர்ந்து வேலை நிறுத்தம் போராட்டம் திரும்ப பெற்று கொள்ளப்பட்டது. அத்தியாவசிய பொருட்களை ஒரு குடும்ப அட்டைதாரருக்கு வழங்குவதற்கு தற்பொழுது 2 முதல் 3 நிமிடங்களே மட்டுமே ஆவதால் ஒரு நாளிதழில் தெரிவிக்கப்பட்டுள்ள செய்தியில் உண்மைத்தன்மை இல்லை என்கின்றது கூட்டுறவுத்துறை.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.